ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் இருந்தது. ஒரு 6 முருங்கைக்காய். நான் நிறைய பேருக்கு செய்கிறதுனால 6 முருங்கைக்காயும் கட் பண்ணி போட்டேன். நீங்கள் ஒரு 2 முருங்கைக்காய் இருந்தால் கூட போதும், அதை வச்சே பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நசுக்கி அதோட போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கோங்க. இதோட வந்து ஒரு அரை பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இந்த தண்ணி பருப்பு தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அதை ஆறுனதுக்கப்புறம் அந்த பல்ப்பெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பருப்பையும் அரைச்சி நம்ம அந்த மீதி தண்ணி இருந்ததையா அதையும் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா அதையும் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை தண்ணியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி அதை வந்து எடுத்து சாப்பிட்டீங்க, சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.